ஐஸ்கிரீம் வேலை அப்படின்ற கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப்பராக ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியின் டாட்டா இருக்குங்க பாருங்களேன். மண்டபம் சொக்கோபா இருக்கிற மாதிரி ஒரு ஐஸை கூடுறா. என்ன சொன்ன? இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதாவது படுத்து தூங்குமானா இல்லை மக்கள், அவனை காப்பாற்றணுமா, அவன் யாருன்னே தெரியல, இல்லை காப்பாற்றணுமா. பட் பரவாயில்ல, நல்ல பையனாக தான் இருக்கா. அதாவது நம்ம கேரக்டரு இங்கே பாருங்க, ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா. சரி ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்புறம் எப்படி இன்னும் மன்னிச்சிக்கோங்க, எனக்கு பிசியில் அதனால கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் ரோல் ஆகும். சரி ஓகே, இப்போ ஏதாவது மேலே இங்கே கீழே இறங்கி போகிற மாதிரி வேணும். ஆனால் என்னதான் யூஸ் பண்ணுறது தெரியலையே. சரி ஓகே, ரோப் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரோப் இங்கே கீழே போட்டுதான் போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படிதான் இருக்கும் நானும் நினைக்கிறேன். நமக்கு ரோப்பா ஜஸ்ட் மிஸ், ஆனால் கீழே ஒன்று இல்லை, மண்டை உடையான் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்க சொல்கிற டோனே அது எப்படி கரெக்டாக இருக்காது. இதில் எப்படி நம்ம போடுமோ. சரி ஓகே, இப்போ நம்ம என்னன்னா அதாவது மேப்பை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் மேப் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த லோரி அதாவது இந்த வேனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இன்னும் மிஸ்ஸிங் செக்யூரிட்டி கார்டா. கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான் மக்கள் ஐஸ்கிரீம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வேணும்ட்டு அப்படியே பிடிச்சிருவான் மக்கள். அந்த ஐஸ்கிரீம் அந்த செக்யூரிட்டிவெல்லாம் பிடிச்சிருப்பான். இப்போ ஹோலாக இருக்குது பாருங்களேன், ஐடிங் ஸ்பாட் போல இருக்குது. ஸோ இந்த கிரானியில் இருப்பாங்க தெரியுமா ஐடிங் ஸ்பாட்டு, அதே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேங்க பாருங்களேன். அதே உள்ளுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட் தான். இன்னும் கட்சி ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் இங்கே பாருங்களேன், நடந்து வரான். அது மட்டும் என்னமோ சொல்லிக்கிட்டே வேற என்னமோ பாட்டு பாடிட்டு இருக்க மக்கள், கேட்குதா? ஏன்டா கரண்ட் ஆஃப் ஆச்சா? இல்ல நீங்களே பாருங்களேன், என்னவா பாடிட்டு இருக்காளே. அதான் நான் கரண்ட் ஆஃப் ஆச்சானே தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு மேப் கிடச்சிருச்சு மக்கள். அவன் கீழே போட்டு போயிட்டான். இது பார்க்க வாலட்டுமா இருக்கு, பட் மேப்னு சொன்னாங்க. இந்த மேப் எடுத்து இங்கே போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே போட்டாச்சு. இப்போ எங்கேயும் போகணுமா? சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு போவோம். ஏன்னா அங்கே தான் போகணுன்னு தான் இருக்குது, வேறு எதுவும் தட்ட முடியல. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு வேணாம், நம்ம பார்த்தா ப்ளே கிரவுண்டுக்கு போவோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஜாமான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதை தான் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்க, அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதாவது விண்டோவிலே மேலே லெஃப்ட் பட்டன் தட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, பட் இன்னும் சொல்ல வராங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஜாமான் கண்டுபிடிச்சி நம்ம இந்த வேனில் போட்டுருவோம். அந்த இந்த ஐயோ அது வர மாட்டேன். இந்த குச்சி ஐஸ் மண்டை, இவனுக்கு ஒரு பேர் வச்சு குச்சி ஐஸ் மண்டை பார்த்தீங்கன்னா வந்துட போறான். அப்புறம் இல்லாம போறானே. என்ன மக்களே பேசுறாங்க புரியல. அதாவது எனக்கு ஒன்றும் புரியல. இவன் பாட்டு பைத்தியத்தனமா பாட்டு பண்ணிட்டு இருக்கான். பாட்டு வரலன்னா வாய முடிந்ததுக்கு வரல, ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டான் மக்களே. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதிரி கீ மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது எங்கேயும் கிடச்சிதுன்னா அதாவது செக்யூரிட்டி கார்டோட சட்டை தான். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்து தருவோம். மிஸ்ஸிங் செக்யூரிட்டி கார்டு அவங்களோட சட்டை தான் நினைக்கிறேன். இது எதுவும் ஸ்டோரியில் என்ன மூவ் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாமான் எடுத்து வச்சாச்சு. இல்லை இன்னும் வேணும் அப்படின்னா திருப்பி வருவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்னா கேஃபட்டேரியாவுக்கு போவோம். ஸோ கேஃபட்டேரியாவில் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டஃப்பான என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு கேம் பிளே எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதாவது சில கேம் பிளேஸ்லாம் பார்த்து தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது அந்த ரூமெல்லாம் திறக்கிறதுக்கு நம்மளுக்கு இது தேவைப்படும் பார்த்துக்கோங்க, ஒரு ஐடி கார்டு. ஸோ அந்த ஐடி கார்டு எங்கே இருக்கும் அப்படின்னா இன்னும் ரூம்லலாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு பேப்பர் மாதிரி தேவைப்படும். ஸோ அந்த பேப்பரில் கோடு இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு பார்க்குறாங்க.
இருக்க. என்னையும் கலாய்க்கிறியா? இப்ப என்ன பண்றேன்னு பாருடா. அந்த குண்டு பையனை கல்லாக்குற மாதிரி ஒண்ணு ஆக்குறேன்டா. ஐயோ சும்மா ஒரு பேசி சொல்ல அதே முடிச்சுக்கிட்டானே. சரி ஓகே, அவன் நம்ம தேடிட்டு வெளியே போறான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்துச்சு, அதாவது இந்த ரூம் இருக்கு. இந்த ரூம்ல ஏதாவது ஒரு தேவைப்படுற ஜாமான் தான் நம்ம எடுத்துப்போம் மக்களே. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்க எதுவுமே இல்லை. ஐயோ நீ ஜஸ்ட் பின்னாடி மட்டும் பார்க்க வந்தா செய்யுதா? டேய் பின்னாடி மட்டும் பார்க்கண்டா. அதாவது பார்த்துதான் இருக்கு, நமக்கு பின்னாடி மட்டும் பார்த்தா நம்ம சொல்லி முடிக்கிறோம். அதாவது எப்படி சொல்லி வைக்க மாதிரியே பார்க்குறான். நீ உன்னை தப்பிக்கவே விட மாட்டேன்டா. நீயா நானானு ஒரு கைய பார்த்துடுவோம். ஒரு கை என்னடா, 2-3 கை கிட்ட பாய்க்கலாமா? யாரும் வேணானா? டேய் நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டா என்னோட இன்னொரு முகத்தை பாக்குற மாதிரி இருக்கும் பாத்துக்க. அதாவது நல்லா இருக்குமா இல்ல தீஞ்சு போன கை சட்டி மாதிரி இருக்குமா? ஐயோ இவன் நம்மளுக்கு விடவே மாட்டான் நினைக்கிற மக்களை தோத்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஒன்னுத்துக்கும் நம்ம சொல்றது இல்ல. டேய் நீ எப்படி தப்பிக்கிற நான் பாக்குறேன்டா. என்னைக்கு தாண்டி உன்னால தப்பிக்கவே முடியாது. பார்த்து செய்யறா, பல்லு கொட்டிட போகுது. ஏன்னா இப்படி நோண்டிட்டு அது ஒன்றும் இல்லை மக்களே, நாம சொன்னது அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டான். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம். அவனையும் ரொம்ப கடுப்பாக்கணும். பேசாம பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேன் எடுத்துட்டு ஓடி போகிறான். அப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பொருளை கண்டுபிடிக்க பார்ப்போம். ஓகே இருங்களேன், இந்த ஓகே இங்கே போயிட்டா நினைக்கிற வெளியே நம்ம வந்து உள்ளுக்கு போவோம். ஸோ உள்ளுக்கு போயிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதாவது அந்த இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். சரி ஓகே, இப்போ அவன் இல்லை நினைக்கிறேன். கொஞ்சமா பயமா தான் இருக்கு, ஏன்னா நம்ம ரொம்ப பேசிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நேரா இதுல 3 லைஃபா 2 லைஃபா இருக்கு தெரியல. நேரா கடைசி லைஃபுக்கு விட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கான்னு பாப்போம். சோடு அட ஐயோ சொல்லி வர முடியல வராமக்கே. என்னையவா கலாச்ச இன்னைக்கு ஒரு பாட்டம் பாட்டுறா. ஐயோ ரொம்ப வர பேசுவோம், நம்ம தோத்திக்கிட்டே வரான். சரி ஓகே, நம்ம உள்ள ஓடி வருது, வேற ஹேங் ஆகுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஐயோ என்ன மக்களே இது இவ்வளோ ஹேங் ஆகுது. சரி ஓகே, பொக்கையா இருக்கு. ஸோ இப்போ நம்ம சைட்ல ஓடியோ தோத்திக்கிட்டே வராடா போனாங்க. ஏங்கண்ணே நம்ம உள்ளுக்கு போவோம். ஓகே என்ன ரொம்ப ஹேங் ஆகுது, ஒரு மாதிரி ஹேங் ஆகி ஸ்டக்காய் வருது. ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி நம்ம ஸ்க்ரீனை ஹேங் ஆகி கொடுத்தானா அதுவே தெரியல, பயமா தான் இருக்கு. இப்படியே என்ன ஆகும்? ஐயோ திருப்பி வந்துட்டான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இங்க பாருங்களேன், நம்மளே தோத்திட்டு வரேன். இப்ப நம்ம என்னன்னா வந்து அவனுக்கு டிமிக்கு கொடுத்துதான் வேலை பார்க்கணும், இல்லைன்னா இப்படிதான் தோத்திட்டு இருப்பான். நம்மளால எஸ்கேப்பும் ஆக முடியாது. ஸோ வந்துதான் அவனுக்கு விடு. ஐயோ வந்து ஐயோ போச்சு சொல்லி பிடிச்சி. அதாவது அப்போடி இங்க ஒரு ரைடிங் ஸ்பாட் இருக்கு, இதுல ஒளிஞ்சாச்சு. பட் பாக்கல நினைக்கிறேன். ஐயோ பாக்கலதானா அப்படி பாக்கல நினைக்கிறேன். ஓ ஓடி ஒளிஞ்சிட்டியா? எப்படியும் நீ வெளியே வரணும்ல, அப்போ உன்னை பதம் பாட்டு வா. இவன் ஒருத்த அப்பாங்க, இவன் ஒருத்த மக்கள் ஆனாவோட ஏதோ பத பார்த்துமே ஏதாவது பண்ணிருந்து மேட்டியா இருப்பான். எல்லாம் மேட்டரா சிம்பிளி வேஸ்ட். ஐயோ இப்போ ஜஸ்ட் பார்த்துட்டு எவ்வளவு கிட்ட வந்துமே இது மேல இருக்க முடியும் மக்கள். நம்ம வெளியே போயிடுவோம். ஆனா இதுல என்ன இதுன்னா அவனால தாண்டி வர முடியாது. அவன் அங்கேதான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம வேன்ல ஏறிடுவோம். ஸோ இப்போ நம்ம வேன்ல ஏறி நம்ம வேற இதுக்கு போயிடுவோம், வேற இடத்துக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிட்ட வந்தானே அவன் கலாய்ச்சிடல. அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டு அவ்வளோதான். அதாவது நல்லா கலாய்ச்சிடுவான் நம்மளை பார்த்து. ஸோ ரொம்பவே அவங்ககிட்ட மாட்டாம இருக்கக்கூடாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கலாய்க்கிற ஆளு சொன்னாதான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது எங்கே பார்க்கிங் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கோடை போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் க்ரீனு கிரான் கீழாக கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது அது கொஞ்சம் எண்டிங் சொல்ல முடியாது, இங்கே தான் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் இவ்வளோ புதுசாக இருக்கு. இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே யூஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு இடத்த இருக்கும் மக்களே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோர் தான், இங்கே ஒரே ஒரு டோர் தான் இருக்கும், மீதி ஷெல்டரு அந்த மாதிரி தான் கிடையாது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை ஏன் பார்க்குறான் அப்படின்னா அது இன்னும் முன்னுக்கு வந்துட்டான்னா நம்ம சொல்லி முடியும். ஸோ அதனால தான் அங்கே பார்த்துக்கு வருதான். ஸோ பாருங்களேன் என்னமா இருக்கானே, அதாவது இன்னும் ஆழக்காலம் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்து அதை யூஸ் பண்ணணுங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா வெளியே ஆகிட்டு போகிற இடம் நினைக்கிறேன். அது இங்கே யூஸ் பண்ணணும், சீராக சொல்லிட்டோம் போது.
ஸோ பாருங்க கிராடுவன்ஸ் ஆஃபீஸ்னு எழுதியிருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திறந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிகா இல்லைன்னா அதாவது பிஆர்எஃப் கேஸ் அவங்களோட கார்டு தான் தேவைப்படுது. இந்த கார்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் லேட்டராக சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த மிஷின் இது அங்கங்கே இருக்கு. ஏன்னா போன வாட்டி நீங்கள் அந்த நம்ம அவன் போகும்போது நம்ம அந்த வேனில் ஏறி இது காப்பாற்றும் போது பார்த்துருப்பீங்க. என்னன்னா போஸ்டர்மா இருக்கும் இன்னும் மிஸ்ஸிங் நெய்பர் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இது ஏதோ ஒரு சீக்ரெட் இன்னும் ஸ்டோரியில என்ன மூவ் பண்ண போறாங்களா அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. ஐயோ ஜஸ்ட் மிஸ், இங்க பாருங்களேன், அவன் போயிட்டு இருக்கான். இல்ல நான் பின்னாடி போனா டப்புக்குன்னு பட்டு டப்புக்குன்னு அடிச்சிருவான். ஜஸ்ட் மிஸ். ஆனா இப்ப நம்ம அங்க போகாம இருக்க கூடாது. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஐடி கார்டு எடுத்து அங்கதான் போட போறோம் அப்படின்ட்டு இங்க பாருங்க, நம்ம அங்கதான் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நம்ம அங்கேயே போலாம் கரெக்டா. ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயின்டைனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் மக்களே. ஸோ அதனால கொஞ்சம் மெயின்டைனை ஃபாலோ பண்ணியே போவோம், இல்லைன்னா டவுக்குன்னு திரும்பி டவுக்குன்னு பிடிச்சிட போகிறான். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அவ்வளோ பில்டப்லாம் கிடையாது இவனை வச்சுக்கிட்டு. ரொம்ப டம்மி தான் மக்களே, சிம்பிளி வேஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்டு, அதாவது ஐடி கார்டு கிடையாது, நேம் கார்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேறு பிளேஸுக்கு கூட போயிடலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கேஃபட்டேரியாவுக்கு தான் போகிறோம். திருப்பியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா அங்கே இன்னும் நம்ம சில ப்ராசஸ் இன்னும் நம்ம செய்யல. ஏன் நம்ம வேற இது போயிட்டோம் அது கட்டியும் அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டோர் இருக்கு தெரியுமா, ஸோ இதை திறக்கணும். ஸோ அதனால தான் நான் அப்படியே அந்த ஆஃபீஸ் எடுத்து ஐடி கார்டெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப அதான் சொல்லணுமா, ரொம்ப ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ இப்போ இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேனில் தான் போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வேனில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது ஒன்றா இருக்குங்க வந்து அப்படி கேட்டிங்கன்னா ஆமாம், ஸோ இது ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டால்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மேபி ஒரு பிளேஸாக இருக்கலாம். புரியல, ஐயோ அது சொல்லி முடிச்சு அப்படி மாட்டு அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப கலாய்ச்சா அது நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு. அதே மாதிரி 10 பக்கா பொருத்தமா நம்மளுக்கு செட் ஆயிருக்கு. இப்போ வேற வழி இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே ஓப்பன் பண்ண முடியாது. அதான் நான் நினைச்சேன் எப்படி ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, இங்கே தான் எங்கேயாச்சும் கீ இருக்கும் மக்களே. ஸோ அதை நம்ம எடுத்துருவோம். டக்டேப் வச்சு தேவைப்படும். தேவைப்படும்னு எனக்கு தெரியல மக்கள். ஆனால் இந்த கேம் பிளேவே, அதாவது இந்த ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீம் கேமே எனக்கு கொஞ்சம் தெரியாத கேம் தான். சரி ஓகே, இந்த கீயை தேடுறேன், பட் எதுவுமே கிடைக்கல எனக்கு. சரி ஓகே, இது இன்னொரு டேப் கிடைச்சிருக்கு, இதை எடுத்து ஒட்டுவோம். அதுதான் உடஞ்சி அதாவது ஒன்று சொல்கிறதுக்கு நமக்கு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளூக்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து அங்கே உடஞ்சி இருக்கு ஏதாவது நம்மளுக்கு, அதாவது நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு ஓட்டுனா இந்த ஷெல்டர் திறக்குது. அதான் எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ எப்படி, அதாவது எப்படி மாட்டினா எப்படி இது பண்ணணும்னு. அந்த லைஃப் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 லைஃப்லாம் கிடையாது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய கஷ்டமான பெரிய கேம்லாம் கிடையாது. அதனால தான் 5 லைஃப்ஸ் நான் வைக்கல. இந்த அதுக்கு முன்னாடி இந்த ஃபியூவல் கேன் எடுத்துக்கலாம். இந்த ஃபியூவல் கேனும் முன்னாடி இந்த ஐயோ அனிமி ரொம்ப க்ளோஸாக இருக்கும், நமக்கு நம்மளே இது பண்ண முடியாது, உள்ளே வந்துடுவோம். அப்படி இப்போ தட்டிட்டோம். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம இந்த எடுத்துட்டோம், அதாவது இந்த கேஸ் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் மட்டும் திறக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிளே கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆனால் இங்கே தான் கொஞ்சம் பாதி ப்ராசஸ் இருக்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ இங்கே தான் இருக்கான். ஸோ அவன் கண்ணில் மாட்டாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதாவது உருண்டு எஸ்கேப் ஆகிடுவோம். அப்படி ஆகுனா ஈஸி தான், இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் கிடக்கும், பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஐயோனா அது ஏறவே முடியல. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வழியாக போகலாமா, இங்கே வழியாக ஓகே ஏறிட்டு வச்சு என்னது. சரி ஓகே, இது நம்ம சறுக்க முடியுமா, நான் சும்மா பார்த்தேன், பட் சறுக்க முடியல. சும்மா பொய் தான் மக்கள், எல்லாம் பொய் தான். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே அது இங்கே பாருங்க, இந்த எட்ஜில் நிற்கிறேன். அங்கே பார்த்தீங்களா அந்த குச்சி வச்சு மட்டும் உங்களுக்கு தெரியுதானா? ஐயோ பார்த்துட்டானே என்னது
அதாவது பார்த்திருக்க மாட்டான் மக்களே. எப்படி பார்த்திருப்பான்? அவனுக்கு கண்ணு தெரியாத ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குருட மக்களே. அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு கண்ணு தெரியும்? நீங்களே சொல்லிக்கலாம். நம்ம ரொம்ப அவனை கலாய்க்கிறோமோ, ஒருவேளை நம்மள இந்த மாதிரி பேசுறோம் கலாய்க்கிறோம்னால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மேல இருந்து ஜான்சியான அளவுக்கு நம்ம மேடம் மேல குதிச்சு பறந்துடுவானோ. சரி ஓகே, அவன் அடிச்சான் பரவாயில்ல, அவனை அடிச்சு பரவாயில்ல சொல்ல முடியும். நம்ம எஸ்கேப் ஆக தானே வந்திருக்கோம். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல தான் நான் காமிச்சிட்டுமா, அந்த இடத்துல பெட்ரோல் இது வாயில வருது. என்னது பெட்ரோல், அதாவது வாய் ரொம்ப உடலுது பார்த்தீங்கன்னா. அதாவது இந்த வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொன்னேன்னா பெட்ரோல், அது மாதிரி உடலுது வாயே இவனை பார்த்தோன்னே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெட்ரோலு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் கேன் மாதிரி இருந்துச்சுமா. ஸோ அங்கே நம்ம ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ரொம்ப விளாட தெரியுமா, அதாவது ரொம்ப ப்ரோ பிளேயர் அப்படி கேட்டீங்கன்னா சுத்தமாக கிடையாது. அதாவது டேய் என்னடா இது, இங்க பாருங்களேன், இன்னும் இது பக்காயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் இல்லை, எனக்கு புரியல, பக்காயிடுச்சு மக்களே. அதாவது கரெக்டா நம்ம எஸ்கேப் ஆகும்போது பக்காயிடுச்சு. இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றது நீங்களே சொல்லுங்களேன். இது ஒருவேளை நம்ம இது விளாண்டு இருக்க கூடாதோ, அதாவது சொல்லுங்கம்மா. என்னது, அதாவது பிசில இப்படிதான் பக்கா ஆகும் பாருங்க. நம்ம கூட கீழே அருமைதான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நானும் ட்ரைவெலாம் பண்ணிட்டேன் மக்களுக்கு. கீழே கையில் பொருள் இருக்குனால அந்த மாதிரி இருக்கு அப்படியே. பட் நான் சுத்தமாக போட்டேன், பட் வரல. ஸோ வேறு வழி இல்லை, திருப்பி விளாண்டு திருப்பி ரீஸ்டார்ட் தான் பண்ணி வந்துட்டேன். ஐயோ ஒன்றும் சொல்றதுல, மொபைல் விளாண்டுருந்தா கூட எந்த பிரச்சனை வந்திருக்காதே. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது கூட ஸோ அதாவது கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு சேஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுச்சு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னே பதத்துல நானே மறந்தே போயிட்டேன். ஓகே, இன்னும் சொன்னதுனால மாதிரி போயிட்டேன். சரி ஓகே, அதோட ஸ்டாலா நம்ம வரப்போகிறது வந்து பார்க்கிங் வந்து தெரியாம தட்டினா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கிங் தான் போகிறோம். யாவும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் எனக்கு நான் ப்ரோ பிளேயர் எப்படி எஸ்கேப் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போ எப்படி இப்போ எல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி. அதாவது என்ன காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேம் ப்ளே பண்ணிட்டு தான் வாசல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து அதை சொல்லுவாங்க சொல்லுமா, நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிலாம் இல்லையே பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மக்களே உண்மை. நான் பார்த்தீங்கன்னா அந்த சீன் அதோட கொஞ்சம் லேட்டாக ஒரு சீனாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். அதுதான் இருக்குல்ல ஒரு டாஸ்க்கு. இல்லை நான் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 22 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ யாருக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது கட் பண்ணணுமா கேபிள் ப்ளேயர்ஸ். மக்கள் ஞாபகம் இருக்கா, அந்த ரூம்லேருந்து ஒன்று ப்ளேயர்ஸ் மாதிரி எடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குமோ, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இதுதான் நம்ம ஃபியூல் ஊற்றி கண்ட்ரோலாக பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிற இடத்துக்கு ரூட்டு கிடையாது, அதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த அங்கே பாருங்க, இந்த பையன் இங்கே தான் இருக்கானே, அந்த குட்டி, அந்த குண்டு பையன். அந்த மேலே முதல் பார்க்கும்போது ஃப்ரீஸானே இருந்துச்சு, அந்த ஃப்ரீஸு கரைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐயோ எங்கேயோ ஓடுது வர, ஐயோ எங்கேயோ ஓடி இடிச்சு எங்கேயோ காணாம போயிட போகுது, அதுதான் இருக்கவே இது. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாயை கட் பண்ணிடுவோம். போடுங்க, கட் பண்ணிட்டு நேரம் கீழே உடச்சிட்டு போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாகவும் வர வேண்டியது. நானும் ஏதாவது நினைச்சேன் ஏதாவது தேவைப்படணும். உங்க பாருங்களேன், இன்னும் டைரிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு கடுப்பா இருக்குல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைரி நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ நீங்க வேணும்னா நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இது பண்ணல. இந்த போடுங்க, இந்த ரூம்ல தான் ஒரு கீ வச்சுதான் பாருங்களேன். நம்ம கீழே எடுத்துட்டோம். அதாவது நம்ம ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதாவது எஸ்கேப் ஆயிட்டோம் நம்மளா அப்படின்ற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க 4 பேஜ் கிட்ட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராணுவோட டைரியா. ஸோ பாருங்க, அதாவது சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் இதுன்னு. ஸோ
ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சேனல் கூட இருக்கு, எக்ஸலண்ட் ஸ்டோரிஸ்னா. அந்த சேனல் உங்களுக்கு பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் எண்டிங்க்கு வந்துட்டோம், நீங்க பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாம இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க, அதாவது 20 minutes கிட்ட போயிடுச்சு. ஸோ இன்னும் நீங்க இந்த வீடியோவை லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விடாமல் கிளிக் பண்ண மாட்டாதீங்க. அப்புறம் நம்ம டெய்லி வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீட் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த கேஜிக்கு எடுத்தாச்சு. ஸோ இந்த கேஜி எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த மேலே ஏறி அங்கே நம்ம போய் இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது இடத்துக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ அந்த ராடு கிட்ட இருக்காங்கம்மா, அந்த குச்சேஸ் மண்டைய அவங்ககிட்ட மட்டும் மாட்டாமல் இருந்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த லோரி இருக்குது தெரியுமா, அந்த வேன் மாதிரி ஐஸ்கிரீம் வேணும். ஸோ அங்கேயே நம்ம ரிட்டர்ன் போகணும், ஏன்னா அந்த கேஜி உள்ள தானே இவன் இருக்கா, அவனை ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து ஊட்டிட்டு போகணும், படி பார்த்து ஊற்றிட்டு போயாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சாத்தி வச்சுட்டு தட என்னது அதாவது ஒன்றும் சொல்கிறது இல்லை மக்களே, நம்ம வீட்டுக்கு போய் தான் யூஸ் பண்ணணுமா, ஏன்னா அப்போ தான் எண்டிங் வர போல இருக்குது. ஸோ இங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, போடுங்க. ஸோ நல்லா அப்போ ரெஸ்கியூ பண்ணிட்டோம் மக்களே, ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அங்கே பாருங்க எப்படி இருக்காது, கழுத்து வலிக்குது போல இருக்குது. ஓகே, இன்னும் பாருங்களேன், ஓடிட்டு இருக்கிற ட்ரெயினை குடிச்சுனா அப்போ குடிச்சுனா எவ்வளோ இது. ஆனால் நம்மளும் குடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம். பட் இந்த ஐஸ்கிரீம் எனக்கு தெரியாது நம்ம எஸ்கேப் ஆகிட்டோன்னு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடியுது. அதாவது இவனும் நானும் எஸ்கேப் ஆகிட்டோம். அதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிராண்டட்னு ஒரு ஸ்பெஷலாக கிஃப்ட் மாதிரி குடிக்கிறான். தேங்க்யூடா, அதாவது குட்டி பையிலே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 1 இருக்குது, அதாவது நம்ம இன்னைக்கு போட்டது ஐஸ்கிரீம் 1. இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 2, ஐஸ்கிரீம் 3, அதாவது அதோட ஐஸ்கிரீம் 8 வரைக்கும் இருக்குது. சாப்டரா இதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ட்டாக போட்டு இந்த கேமையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அப்படின்ட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு இருக்கும், நான் அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?